உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாபஸ்தானம் வேணும். அந்த வீடு எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ நாள் இருக்காங்க, ஆயுளும் தேவைதான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எது சார் தீர்மானிக்குது, எப்படி தீர்மானிக்கிறது? இது ஆகம நிர்ணய விதின்னு பேர். இந்த ஆகம நிர்ணய விதியை வந்து அவங்க வந்து கணக்கிடும் பொழுது அது எல்லாமே வந்து 8ல் வந்து அடக்கமாச்சு. நீங்கள் வசிப்பிடத்தில் பொருத்தும் பொழுது நீ இந்த மாதிரி அளவுகோல் மனையில் நீங்கள் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் இவ்வளோ வரும், இல்லை இதில் வசினா உங்களுக்கு விரயஸ்தானம் இவ்வளோ வரும், இந்த மனையினுடைய ஆயுள் ஸ்தானம் இவ்வளவு அப்படிங்கிறத இந்த 30 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அடிக்கிறாங்களே அதில் அளக்கவே கூடாது. அதே தப்பு. 20 இன்ச்சு தான் நம்மளுடைய அளவுகோல். முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல 8 இன்ச்சுக்கு மாற்றணும், 20 சென்டிமீட்டருக்கு மாற்றணும். முதல்ல அந்த அளவுகோலை மாற்றி இந்த நீலாகலத்தை மாற்றி அதை அஷ்டதிக்பாலர்கள் 8 பேர்த்துக்கு கொடுத்து 8 பேர்த்துக்கு கொடுத்து அதை 12 ராசிக்காரங்களாக இருக்க 12 பேர்த்துக்கு பிரிக்கணும். அது ஆனால் நவகோள்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்ம வினைப்படி நமக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து நோய் நோய் கொடுக்க அதுக்கு வர்றது நவகோள்கள். அதனால தான் கிரக பிரவேசமும் வச்சோம். வீடு எத்தனை 500 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆலயம், இது கிபி 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆலயம் சொல்கிறோமே. அப்போ அந்த மண்ணுக்கு ஏன் அறிவு இல்லை? அது சிரஞ்சீவி மனை. என்றும் உயிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய மனைக்கு பேர் சிரஞ்சீவி மனைன்னு பேர். அந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது வீட்டுடைய ஆயுள் நீளும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? கணபதி ஹோமம், லட்சுமணன் எந்த மந்திராட்டெல்லாம் அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தான் அது வெளியேற்றும் ஒழிய ஆயிலை வந்து நீடிக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நம்ம ஏற்கனவே வீட்டோட அளவுகோலை பற்றி பேசியிருந்தோம். ஒரு வீட்டுடைய அளவுகோல் தான் வாழ்க்கையே நிர்மாணிக்கும். அந்த வீட்டோட ஆயுள் காலமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆயுள் காலமாக இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு லாபம் நஷ்டம் ஆயுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாபஸ்தானம் வேணும். அந்த வீடு எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ நாள் இருக்காங்க, ஆயுளும் தேவைதான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எது சார் தீர்மானிக்குது, எப்படி தீர்மானிக்கிறது? அதாவது எப்படின்னா இது வந்து அளவுகோலில் வரும், ஆகம அளவுகோலில் வரும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீடுக்கு, இது வந்து கோயிலுக்கு இருக்குது, வீட்டுக்கு இருக்குது, மண் மனை எல்லாத்துக்குமே பொதுவாகவே நம்ம வாழ்வியல்லே ஒரு கணிதத்துக்குள்ளே தான் அடக்கும். எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். 24 மணி நேரம் பூமி சுற்றுது, 365 நாள் வருது, 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி, இது எல்லாமே ஒரு கணக்கு தானே. ஒரு மாதமாவது 17ஆம் நாள் அமாவாசை, 22ஆம் நாள் பௌர்ணமி வந்தது இல்லையா? இப்போ இயற்கை தன்னுடைய கணக்கை வந்து சரியாக பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், கார்காலம் இதுவும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இயற்கை தன்னுடைய இதை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு வருது. இது ஒரு கணக்கில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கணக்கை தான் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை கணித எடுத்து நமக்கு வாழ்வியலோட நம்முடைய மகான்கள் ரிஷிமார்கள்லாம் தொடர்பு ஏற்படுத்தி தான் வருடம், மாதம், வாரம், கிழமை, நாள், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் அப்படின்னு ஒன்று பிரித்து நமக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து 24 மணி நேரத்தை 60 நாளிகையை 24 மணி நேரமாக மாற்றினாங்க. 60 நாளிகை தான். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகைன்றது தமிழருடைய கணக்கு. அப்போ இரவும் பகலும் கலந்து தான் வாழ்க்கை. அப்போ வரவும் செலவும் கலந்தது தான் வாழ்க்கை, லாபமும் விரயமும். அப்போ ஒவ்வொரு மனித உலக எல்லாத்துக்குமே நம்ம வந்து பகல் தூங்காமல் வேலையை பார்க்க முடியாது. ஒரு பொழுதெல்லாம் நம்ம இரவில் நம்ம அயர்ந்து தூங்கி ஆகணும் இல்லையா? அப்போ இதுதான் இதை கணக்கு எடுத்து தான் இந்த கணக்கை வந்து இப்போ நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம்ல, மூச்சு காற்று, இதே கணக்கு எடுத்திருக்கான்ல, 21,600 தடவை சுவாசிக்கணும் மூச்சு காற்று நம்ம கணக்கு எடுத்திருக்கான்ல. அப்போ இந்த கணக்கு தானே நம்ம உடல் உயிருக்குள்ள கணக்கு. ஒரு நாளைக்கு நீ எத்தனை முறை சுவாசிக்கிற அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் இருக்குது. 24 மணி நேரம் இத்தனை படம் உங்களுடைய மூச்சு காட்டு உள்ளே போய் வெளியில் வருது. சுவாச கணக்கு இருக்குது இல்லையா? அப்புறம் கண் இமைக்குது, எத்தனை உன் கண் இமைக்குது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம பார்க்கறது இல்லை.
அது கவனிக்கிறது இல்லை. நம்மளோட செயல்பாடு எல்லாமே ஒரு கணக்கில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த கணக்கை தான் ஆகமம் அப்படின்னு சொல்லி அடிப்படை தத்துவமாக வைத்து நம்முடைய தமிழர்கள் ஒரு விதியை நிர்ணயம் பண்ணாங்க. இது ஆகம நிர்ணய விதின்னு பேர். இந்த ஆகம நிர்ணய விதியை அவங்க கணக்கிடும் பொழுது அது எல்லாமே 8ல் அடக்கமாச்சு. 8 அஷ்டகம்னு சொல்லக்கூடிய 8. அந்த 8 தான் தத்துவத்தினுடைய உன்னதம்னு சொல்லுவாங்க. 8 அப்படிங்கிறது தான் ஆகமம்னு சொல்லக்கூடிய 8 பிரிக்கணும் மனித வாழ்வை 8 பிரிச்சுக்கணும்னு பாட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அந்த 8ஐயும் பெருக்கும் பொழுது 64 தத்துவம் வரும். அதனால தான் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு ப்ரிடிக்ஷன் பண்ணான். 8 64 ஆயக்கலை எல்லாம் அந்த 64க்குள்ளே அடக்கம்ப்பா. எதுவாக இருந்தாலும் 64க்குள்ளே அடக்கம்னு வச்சான். அந்த 64 தான் நம்ம மனைக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணான். உங்கள் மனை அளவுகோலை 8 பாகமாக போட்டு 64 பிரி. உபரி உள்ள இடத்த விட்டுடு, மிச்சம் உள்ள இடத்த 64 பிரித்து அதுக்குள்ளே தான் நீ அது ஆலயமாக இருக்கட்டும், குடியிருக்கக்கூடிய மனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் அமைக்கணும்னு சொல்லி ஒரு இதை நிர்ணயம் பண்ணாங்க. இதெல்லாம் அறிஞர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழர்களுடைய அதை வச்சு தான் ஆலயத்தை நிர்ணயம் பண்ண. அதனால இன்றைக்கி நம்முடைய ஆலயங்கள் எல்லாமே காலம் கடந்து யுகங்கள் கடந்து இன்றைக்கி நமக்கு கோல வச்சு நிற்கிது அப்படின்னா அங்கே அமைக்கப்பட்ட ஆகம விதியினுடைய அடிப்படை வைக்கக்கூடியது எல்லாமே சரியாக அமைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி அது நிற்கிது. இல்லாட்டினா எல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிடும். ஒரு உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கிற காரணம், சிறங்கித்தன்மையாக இருக்கிற காரணம் அந்த ஆகமம் என்று சொல்லக்கூடிய அளவுகோல். இந்த அளவுகோலை என்ன பண்ணால் மனித வாழ்க்கையோட பொருத்தினாங்க. பொருத்தும் பொழுது நீங்கள் வசிப்பிடத்தில் பொருத்தும் பொழுது நீ இந்த மாதிரி அளவுகோல் மனையில் நீங்கள் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் இவ்வளோ வரும், இல்லை இதில் வசினா உங்களுக்கு விரயஸ்தானம் இவ்வளோ வரும், இந்த மனையினுடைய ஆயுள் ஸ்தானம் இவ்வளவு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தான் கண்ட இதை பற்றி அவங்க அந்த நிர்ணயம் பண்ணாங்க. அப்படி வச்சதில் பார்த்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம், நீல அகலம், இது மெயின். நீல அகலத்தை மட்டும் வச்சு லாபஸ்தானத்தை பார்த்துருக்காங்க. நீல அகலம் உயரத்தை வச்சு லாபஸ்தான விரயஸ்தானத்தை பார்த்துருக்காங்க. நீல அகலம் உயரத்தை வச்சு ஆயுள் ஸ்தானத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த நீளம் இத்தனை அடி நீளமும் இத்தனை அடி அகலமும் உள்ள இந்த பரப்பளவில் இதில் குடியிருக்கவனுக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அஷ்டதிக் பாடலை பொதுவாக இந்த நீல அகலமே நான் ராங்குன்னு தான் சொல்லுவேன். நீல அகலங்கிறது நம்ம இந்த மெட்ரிகுலேஷன் இந்த 30 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அடிக்கிறாங்களே அதில் அளக்கவே கூடாது, அதே தப்பு. நம்ம 20 இன்ச்சு தான் நம்மளுடைய அளவுகள். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல 20 இன்ச்சுக்கு 8 இன்ச்சுக்கு மாற்றணும், 20 சென்டிமீட்டருக்கு மாற்றணும். முதல்ல அந்த அளவுகளை மாற்றி அந்த நீல அகலத்தை மாற்றி அதை அஷ்டதிக் பாடல்கள் 8 பேர்த்துக்கு கொடுத்து 8 பேர்த்துக்கு கொடுத்தா அதை 12 ராசிக்காரங்களாக இருக்க 12 பேர்த்துக்கு பிரிக்கணும். அது 12 பேர்த்துக்கு பிரித்ததில் உனக்கு எவ்வளவு வருது, கொடுத்தது மிச்சம் எவ்வளோ வருது, அதுதான் உனக்கு லாபம். இந்த கணக்கை வச்சு தான் நம்ம லாப கணக்கு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி விரய கணக்கு எடுக்கும் பொழுது நீல அகலத்தையும் பெருக்கி அதை 9 பேர்த்துக்கு கொடுக்கணும். நவகோள்களுக்கு கொடுத்து 12 ராசிக்கு பிரிக்கணும். முதல்ல கொடுக்குறது அஷ்டதிக்கு பாடலை கொடுக்கணும், ரெண்டாவது கொடுக்குறது நவகோள்களுக்கு கொடுக்கணும். ஏன் அஷ்டதிக்கு பாடலை கொடுக்க? அஷ்டதிக்கு பாடல்கள் ஸ்திரமாக இங்கே அமர்ந்து நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவங்க அஷ்டதிக்கு பாடகர்கள். அவங்க நிரந்தரமாக உட்காந்து நமக்கு எல்லாம் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஆனால் நவகோள்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்ம வினைப்படி நமக்கு துன்பத்தை கொடுத்து நோய் நொடி கொடுக்க அதுக்கு வர்றது நவகோள்கள். அதனால தான் கிரக பிரவேசமும் வச்சோம். வீடு நீங்கள் புதுசாக வீடு பால் காய்ச்சறதுக்கு புவிழாவை தமிழில் கிரக பிரவேசம், நவகோள்களின் நுழைவுன்னு அதுக்கு பேர். ஆமாம், கோள்களுடைய ஆட்சி, கோள்கள் உள்ள பிரவேசிக்கிறது, அதான் கிரக பிரவேசம். கோள்கள் உள்ள பிரவேசிக்க போகிறாங்க. அதனால அப்போ கோள்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா உன்னுடைய கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடு. நீ என்ன செஞ்ச பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எடு. எப்பா இவன் அப்படி செஞ்ச எடுப்பாங்கல்ல கண்டிப்பாக. அப்போ அதை செய்யக்கூடிய தகுதி யாருக்கு? கோள்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அஷ்டதிக்கு பாடகருக்கு கிடையாது. ஏன்னா கர்மாவை அவர்கள் செய்த ஊழ்வினையை பாவ புண்ணிய கணக்கை அனுபவிக்கக்கூடிய அந்த ஊட்டுவிக்கக்கூடிய
அந்த ஊழியின் வழி ஊட்டுவிக்கக்கூடிய பவரை, ம். அந்த அதிகாரத்தை வந்து கோள்கள் தான் பெறுது. ம். கோள்கள் மூலமாகத்தான் நமக்கு அது கிடைக்கும். அப்போ அந்த கோள்கள் மூலமாக கிடைக்கிறதுனால தான் இல்லறத்தில் வசிக்கக்கூடிய அந்த நம்முடைய அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் உயிர்களுக்கும், உயிர்கள் அப்படிங்கிற வரும் பொழுது மிருகங்களை கூட சொல்ல வேண்டாம், மனிதர்களை நட்சத்திர நாமம்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற, இந்த ராசியில் பிறந்திருக்கிறோம், இந்த நட்சத்திர அதிபதி யார், இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு நாமத்தை சொல்லி சங்கல்பம் பண்ணும்போது உன் பேர் என்ன, உன் நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணி சொல்கிறாங்கல்ல இந்த நட்சத்திர நாமம் சொல்லும் பொழுது, அப்போ அந்த நட்சத்திரமும் அந்த நாமமும் அந்த ராசியும் நம்மளோட இணையதில். அப்போ இதுக்கு நன்மை தீமை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உள்ளே வந்து உட்காந்துருக்குல்ல, அதான் கோள்களுடைய பிரவேசம். அதை வந்து 9ஆல் பெருக்கி 12 பேர்த்துக்கு கொடுக்கணும். இப்போ சங்கல்பம் எடுக்கும்போது ராசி நட்சத்திரம் கேட்கறதுக்கு ரீசன் இதுதான். ஆமாம்மா, நீ குடும்பத்தில் குடியிருக்கிற, வீட்டில் குடியிருக்கிறல்ல, அதனால துறவிகளுக்கும் இல்லறத்தில் இல்லாதவர்களுக்கும் ராசி நட்சத்திரம் வேலை செய்யாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டவன போடா அவனுக்கு டேய் அவனே திறந்தவன், அவன்கிட்ட போயிட்டு கோள் என்னடா பண்ண போதும். ஆசை உள்ள மனிதர்களுக்கு மாத்திரம் தான் இதெல்லாம். இல்லறம் குடும்பம் நடத்துகிறவங்க மட்டும்தான் இது எல்லாமே. குடும்பம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? நட்சத்திர ராசியில் அவன் அப்போ அவங்களையும் ஒன்றும் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்கள ஒன்றும் பண்ணாத கோள்கள். இல்லறத்தில் தானே அவங்களுக்கு வந்து, அதாவது துவாருக்கும் துறந்தாருக்கும் இல்லாருக்கும் இல்வாழ்வினான் என்பான் துணை. வள்ளுவர் சொல்லிக்க, துவாருக்கும் துறந்தாருக்கும் இல்லாருக்கும் இல்வாழ்வினான் என்பான் துணை. அதாவது குடும்பம் இல்லாத பிரம்மச்சரியாக இருக்கிறவங்களுக்கும், துறவியாக போனவனுக்கும், வறுமையில் உழல்றவனுக்கும், இல்வாழ்வினான் நல்ல குடும்பம் நடத்துறிய நீ தான்ப்பா அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்களுக்காக தான் திருவிழா, பொங்கல் எல்லாமே குடும்பத்துக்காக தான். இப்போ குழந்தை நல்ல நகை போட்டு அழகு போட்டு ரசிக்கிறீங்களே, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் ரசிக்கிறீங்களே, எதுக்கு? அதெல்லாம் இல்வாழ்வினானுக்கு தான். இது எல்லாமே துறவிகளுக்கும் கிடையாது, பிரம்மச்சரியம் கிடையாது. அப்போ இங்கே வந்து லாபம், அடுத்து விரயம். இந்த விரயம் வரும் பொழுது 9 கோள்களுக்கு பிரித்து 12 ராசிக்காரர்களுக்கு பிரித்து வரக்கூடிய மீதி எவ்வளவோ அதை வைத்து கொண்டு அவங்களுக்கு இவ்வளவு செலவு வரும்ன்ற நம்ம கணக்கு பண்ணிடலாம். இப்போ ஆயுளை எப்படி கணக்கிடுவீங்க? அதுக்கு எடுத்து ஆயுள் வர்றேன். இந்த ஆயுள் வந்து மண் தத்துவத்துக்குரியது. இப்போ ஆயுள் வந்து வரும் பொழுது மனிதனுடைய ஆயுள் வந்து 120 ஆண்டுகள். ஏன் 120 ஆண்டுகளை நமக்கு மனிதனை குறிச்சா அப்படின்னா 9 கோள்களுடைய திசைகள் வந்து 120 மொத்தம் நீங்கள் கூட்டினீங்கன்னா 9 கோள்களுடைய மொத்த திசை வந்து 120. சரிங்களா? அதனால தான் 2 சுற்று அடிமாங்க. நம்ம தமிழில் வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து பிரபவ விவ சுக்லன்னு சொல்லிட்டு 60 ஆண்டுகள் தான் ஓராண்டு கணக்கு வரும். 2 60 120 வருஷம். அப்போ இந்த 120 ஆண்டுகள் தான் ஒரு மனைக்கு ஆயுள். இன்னொன்று சிரஞ்சீவி மனைக்குரிய ஆயுள், அது வேறு. சிரஞ்சீவினா என்றைக்குமே அழியாது, அந்த வீடு அப்படியே இருக்கும், கோயில் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கு. ஆமாம், கோவில்கள் இருக்கு, அது சிரஞ்சீவி மனை. அது மனை தானே, மண்ணில் தானே இருக்குது. அதெல்லாம் சிரஞ்சீவி மனை, அதுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு ஆயுளில் கிடையாது. புனரமைக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும், கும்பாசி நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை 500 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆலயம், இது கிபி 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆலயம்னு சொல்கிறோமே. அப்போ அந்த மண்ணுக்கு ஏன் அழிவு இல்லை? அது சிரஞ்சீவி மனை. என்றும் உயிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய மனைக்கு பேர் சிரஞ்சீவி மனைன்னு பேர். அதனால தான் அந்த காலத்தில் ஆலயங்களெல்லாம் சிரஞ்சீவி மனையை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. சிரஞ்சீவி தன்மையாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இறைவன் சுயம்புவாக தோன்றினார். சுயம்பு தானாக தோன்றதுனால அதை சுற்றி கோயிலை கட்டிட்டாங்க. ஏன்னா சிரஞ்சீவி மனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். இறைவனுக்கு தெரியும், இறை சக்திக்கு தெரியும். இறைவன் வந்து சுயம்புவா தானாக முளைச்சி சுவாமி தானாக அந்த இடத்துல வந்தது, அப்படி சுயம்பு முகூர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ அதை மையப்படுத்தி கர்ப்பகிரகம் வச்சு சுற்றி ஆலயம் எழுப்புவாங்க. அதான் சிரஞ்சீவி தன்மையுடைய அந்த மண் புனிதமாக இருந்தால் தான் சிரஞ்சீவி தன்மையாக மாறும். அப்போ இந்த ஆயுளுக்கு பார்த்தீங்கன்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அதை அஷ்டதிக் பாடல்களுக்கும் கொடுத்து நவக்கோள்களுக்கும் கொடுத்து ப்ளஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகளுக்கு ஆயுள் இருக்குல்ல இவங்களுக்கும் கொடுத்து 12 ராசிக்கும் கொடுத்து இது 120 வருஷம் ஆயுளுக்குரியதை வந்து அதை டிவைட் பண்ணி கழிக்கணும். பெருக்கி டிவைட் பண்ணி அதை மைனஸ் பண்ணணும். பண்ணும்பொழுது எத்தனை வருஷம் வருதோ அதுதான் ஆயுள். 40 வருஷம் வரும், 30 வருஷம் வரும், 50 வருஷம் வரும், 70 வருஷம் வரும். அப்படி தான் ஆயுளை நம்ம நிர்ணயம் பண்ணணும்.
ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த கணபதி ஹோமம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. வீடு வீட்டுக்குள்ள வந்த பிறகு நம்ம கிரகபேசவம் பண்ணி ஒரு 6 வருஷம் கழிச்சோ இல்ல 5 வருஷம் கழிச்சோ நம்ம இந்த மாதிரி கணபதி ஹோமம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஹோமங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது வீட்டுடைய ஆயுள் நீளும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? அதெல்லாம் கிடையாது. அந்த ஹோமம் பண்ணுறதுனால வீட்டு வந்து சுத்தப்படுத்துது. ஓ, அக்னி ஹோம புகை வந்து உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும். கணபதி ஹோமம் லட்சுமணன் எந்த மந்திர ஆற்றலாம் அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தான் அது வெளியேற்றும் ஒழிய ஆயிலை வந்து நீடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்க எதிர்மறை ஆற்றலை போக்கி நேர்மறை ஆற்றலை வரவழைக்கும். அதுக்கு தான் அந்த மந்திரங்களுக்கும் அந்த எந்திரங்களுக்கும் அந்த ஆகுதிகளுக்கும் அபிர்வாகத்துக்கும் உரிய தொடர்பு. ஆனால் ஆயிலை கூட்டுவதற்கு ஹோமங்கள் கிடையாது. அது மிருத்யுஞ்சய யாகம்னு பேர். அது தனி மனிதனுக்கு தவிர வீட்டுக்கு இல்லை. ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க வீட்டுடைய அளவுகோலுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒருத்தவங்க வந்து இதை சரியா கவனிக்கல, இதை பார்க்கல, எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை, அந்த வீட்டை வந்து நான் கட்டிட்டேனே தவிர இதெல்லாம் சரியா இருக்கா நான் கவனிக்கல அப்படின்றவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நஷ்டம், துன்பம், துயரம், நோய், வறுமை, கடன், பிணி எல்லாமே வந்துடும். அதை சரி செய்யறதுக்கு சரி செய்யலாம், அளவுகளை மாற்றலாம். மாற்ற முடியும் மாதிரி மாற்றக்கூடிய அளவுக்கு வீடு இருந்துச்சுன்னா மாற்றலாம். நிறைய வீடுகளை மெஷர்மெண்ட் நிறைய வீடுகளை அளந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த 1 அடி 2 அடி முன்ன பின்ன இருக்கும், அது செவரில் முன்னாடி செங்கலை வச்சு 2 அடி இழுத்துருவேன். இங்கிட்டு மெஷர்மெண்ட் அளவுகளுக்கு இங்கிட்டு 2 அடி இங்கிட்டு 2 அடி இழுத்து அதை மெஷர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்படி நல்லா இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் சுவரே கட்டிடுறாங்க சார், ஒரு தூண் தானே சார் வச்சிருவாங்க. அப்படி நிறைய இடங்களில் நான் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டு, அதாவது குறைக்க முடியாது வீடை குறைக்கிறதுக்கு, ஏன்னா வீடு கட்டியாச்சு, அது செவர அடி. அப்போ அதை வந்து 1 அடி 2 அடி நம்ம கூட்டுவதனால அந்த வீட்டினுடைய ஆகமத்தினுடைய அளவு மாறும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களை நான் அளந்து அதை என்னுடைய கணக்கில் நான் போட்டு அதை லாப நட்டத்தை எடுத்து இப்படி இருக்குது அப்படி நிறைய பேருக்கு நான் செஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனா இதனால நம்ம இப்படி வந்து ஒரு செவரோ இல்லை ஒரு கல்லோ நீடிக்கிறதுனால அதோட ஆயுளும் லாபமும் எப்படி சார் மாறி? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க உங்களால் வந்து முடியல அப்படின்னா உங்களுடைய செருப்பு வந்து ஒரு அரடி ஏற்றமாக செருப்பு போட்டு நடந்தால் என்ன உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இருக்காது. கம்ஃபர்டபுளாக புதுசாக போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டா, ஆனால் உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும்ல. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொழுது நீங்களே அதை ஷூவாக போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அந்த உயரம் உங்களுக்கு கூடுதில்ல, கண்டிப்பாக எட்டுதில்ல. அப்போ உங்களுக்கு ஈஸியாக, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல அந்த செருப்பை போட்டு தான் நீங்கள் போய் எடுப்பீங்க. அதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பொருள் எடுக்கிறதுக்கு. குறையமான ஒரு பொருள் எட்டி இப்போ எடுக்க முடியல, ஒரு 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 6 இன்ச்சு நீங்கள் கூடுனீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் செருப்பு 6 இன்ச்சு நீங்கள் கூட்டிடுவீங்க. இல்லை தவி குதிக்கணும், இல்லை ஸ்டூல் போட்டு ஏறணும். இது வந்து டெம்பரவரி ஓயாமல் ஸ்டூலை போட முடியாது, ஓயாமல் ஏணி எடுக்க முடியாது. நீங்கள் பெர்மனண்ட்டாகவே நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குல்ல. அப்போ அதனுடைய தன்மை மாறுது பாருங்கள். அதே மாதிரி தான் வீட்டுக்கும் அந்த 1 அடி 2 அடி கூட்டும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் உடனே பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக மாறின உடனே உங்களுக்கு அது பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுப்பது நல்லது. எப்பயுமே ரிசல்ட் வந்து அனுபவிக்கும் பொழுது தாம தெரியும். நான் அடிக்கடி எல்லாமே சொல்லுவேன், யாரை வேணால் சார் ஏன் கேட்டிங்கன்னா எங்கள் நிறைய பேர் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு வாஸ்துக்கார் இப்படி சொல்கிறாரு, இன்னொரு வாஸ்துக்கார் இப்படி சொல்கிறார், ஜோசியம் சார் என்ன சார் ஒருத்தர் நிமிடம் நான் வாஸ்தே பார்க்கல சார், வாஸ்துக்கே இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நொந்து நூலாயிட்டா சார், எது வேணாலும் நடந்துட்டு போகுது சார், நடக்கிறது இதுக்கு என்ன சார் பண்ண முடியும், விடுங்க சார் அப்படின்ற விரக்தியின் விளிம்புக்கு வந்து என்னை சந்தித்தவங்க இருக்காங்க. நண்பர்கள் சொல்லி ஒருத்தர் இவரை போய் பாருன்னு சொல்லி வந்து பார்த்து எனக்கு வேண்டாம் வாஸ்து நீ பார்க்காத, எனக்கு வேண்டாம், நான் பார்த்து செலவு பண்ணி அழுத்து போச்சு, எனக்கு இது இனிமேல் நடக்கட்டும், ஜன்னல் அடிச்சுட்டேன், கதவை மாற்றி வச்சு அதை எனக்கு ஒன்றுமே நடக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்கள் பல பேர் அவங்க துயரத்தில் வருவாங்க இல்லையா. அப்படி வரும்பொழுது நம்ம அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு. ஏன்னா பல இது செலவு பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலைன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தில் இருக்க தான் செய்யும். அப்போ முதல்ல வந்து அவங்களுடைய கால சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்கணும். கர்ம கிரகம் அவங்க மேலே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் இடத்த நம்ம பார்த்துக்கணும். இடத்த பார்த்துட்டு இடத்துல வாஸ்து குற்றத்தை பார்த்துட்டு 3வது அளவுகோலை பார்க்கணும். இந்த அளவுகோல் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதற்குரிய அந்த ரெமிடியை நம்ம வந்து இதை இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அளவுகோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அளவுகோல் தான் வாழ்க்கையே. கண்டிப்பாக சார், ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அளவுகோல் தான் வாழ்க்கை. அளவுகோல் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் கிடையாது. கண்டிப்பாக அதை பற்றி இன்னைக்கு நிறைய தகவல். ஆமாம், ரொம்ப ஹியூமன் பாடி அடிக்கடி நான் சொல்லுவேன்,
அளவுகோல் என்ன அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு நூல் கூட கடவுள் மாற்றி வைக்கலையே. கண்ணை தள்ளி வச்சிருக்கிறாரா, காதை தள்ளி வச்சிருக்கிறாரா, விரல்களை நீட்டியிருக்காரா, குறைச்சிருக்காரா, எவ்வளோ கரெக்டாக வச்சிருக்கிறாரு. இது எப்படி கரெக்டாக இருக்குதோ இதையே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா அதுதான் சிறுக கட்டி பெருக வாழ். நிறைய அளவுகோல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எறும்பும் அது தன் கையால் என்சான் உடம்பு. நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.